பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் நீங்கள் என்னிடத்தில் அன்பு காட்ட ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. பல பேரிடத்தில் அன்பு காட்டி நான் ஏமாந்து விட்டேன். பல அன்புகள் எனக்கு வம்பாய் மாறிவிட்டது. நான் என்ன செய்வேன்? இனி என் மேல் யார் அன்பு வைப்பார்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, இயேசுவின் அன்பு மகா பெரிது. இயேசுவின் அன்பு உங்க கஷ்டத்தை மறைக்கும். இயேசுவின் அன்பு உங்களுடைய வேதனையை மாற்றும். இயேசுவின் அன்பு உங்களை சுமந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கும் பொழுது எப்படி தெரியுமா அழைக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்கும் பொழுது எப்படி தெரியுமா உருவாக்குறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு போஷிக்கும் பொழுது எப்படி தெரியுமா போஷிக்கிறார்? ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மளை இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது, உருவாக்கும் பொழுது, படைக்கும் பொழுது, ஒரு தாயின் கருவில் வைக்கும் பொழுது, அந்த குழந்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும் பொழுது, அந்த குழந்தையை வளர்த்தும் பொழுது, அந்த குழந்தைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது, அந்த குழந்தையினுடைய ஃபியூச்சரை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்? அன்பு. அந்த அன்பு தான் நம்மளை அழைத்தது, அந்த அன்பு தான் நம்மளை படைத்தது, அந்த அன்பு தான் இதுவரைக்கும் நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. அந்த அன்பு நம்ம மேல இருக்கவும் தான் அவர் அநேக காரியத்தில் நம்மளை பாதுகாக்கிறார், தடுமாற விடவே மாட்டேங்கிறார். நம்ம எந்த இடத்துல விழுந்தாலும் தூக்கி நிறுத்துறார். கண்ணீர் விடும்போது நம் கண்ணீரை துடைக்கிறார். பாருங்களே, இந்த வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. பாருங்க, இப்படி அன்பு காட்டுற தெய்வத்தை சிலர் அறியவில்லை. அது கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உலகம் அவரை, நிறைய பேர் அவரை அறியாதபடினால் நம்மளையும் அறியல. நம்ம யாருகிட்ட இருக்கிறோம், யாருடைய அன்புல இருக்கிறோம், யாருடைய கிருபையில நம்ம நிக்கிறோம், யாருடைய கூடாரம் மறைவுல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவையும் அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற நம்மளையும் அறியவில்லை. சில பேர் நம்ம மேல காட்டும் அன்பு மாய்மாலம் ஆய் போய் விடுகிறது. ஏன்னா அந்த அன்புல என்ன இல்லை, அந்த அன்புல உண்மை இல்லை. உண்மையாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள். உண்மையாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதுதான் அந்த அன்பு உங்களுக்கு வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் அழைத்தது உன் மேல வைத்திருந்த மகாபெரிய அன்பது. உன்னை நான் அழைக்கும் பொழுது பாராட்டின அன்போடு உன்னை நான் அழைத்தேன். பிதாவானவர் உன்மேல் பாராட்டின அன்பு. பாருங்க, அந்த அன்பு இருக்கவும் தான் இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் இந்த வியாதிகளுக்கும் மரண படுக்கைகளுக்கும் துன்பங்களுக்கும் நாம் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் விலகுகிறோம் என்று கேட்டால், அவருடைய ஓங்கிய புயம் நம் மேல மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம மேல அந்த ஓங்கிய புயம் தங்கி இருக்கிறது. நம்மளை நடத்தும் பொழுது அவர் சரியாய் நடத்துகிறார். ஏனென்றால் நம் மேல வைத்திருக்கிற அன்பு மகாபெரிது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். சில பேர்த்த நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் மேல அன்பு வைத்திருந்தேன், நான் உலகத்துல நான் அன்பு பாராட்டினேன், நான் இந்த பொருள் மேல அன்பு வைத்தேன், இந்த மனுஷி மேல அன்பு வச்சேன், இந்த மனுஷன் மேல அன்பு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அது வம்பாய் மாறிவிடும். அந்த அன்பு ஒரு நாள் நம்மளை கண்ணீர் விட வைத்து விடும். அந்த அன்பு ஒரு நாள் நம்மளை தள்ளிவிடும். அந்த அன்பு ஒரு நாள் நம்மளை அவமானப்படுத்தி விடும். அந்த அன்பு ஒரு நாள் நம்மளை கேவலப்படுத்தி விடும். ஒரு நாள் அந்த அன்பு நம்மளை மரணத்திற்கு கூட கொண்டு போகும். ஏனென்றால் அந்த அன்புல உண்மை இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அன்புல பெரியவர், அன்புல சிறந்தவர். நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடந்தாலும் நம்ம கூட இருந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறார்ல. யார் அப்படி உதவி செய்ய முடியும்? யார் உங்கள் மேல உண்மையாய் அன்பு வைத்து யார் உங்களை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான்
உங்கள் மேல் உண்மையாய் அன்பு வைத்தவர்கள். அதிலே ஒருவர் யார் என்று கேட்டால் இந்த பூமியில் யாரும் கிடையாது. நம் தெய்வம், நம் இயேசு கிறிஸ்து, நம் அப்பா, நம் நேசர், நம்மளை படைத்தவர், நம் மேல் கருணை வைத்தவர், காருண்யத்தை வைத்த அன்பு நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. நமக்கு பாராட்டின அன்பின் மித்தம் அவர் அழைத்தார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம் மேல வைத்த அன்பின் மித்தம் அவர் நம்மளை இழுத்து கொண்டு வருகிறார். இழுத்து கொண்டு வந்து நம் மேல இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து நமக்கு போஷிக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அன்பின் கயிற்றினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. நம்மளை யாரும் மதிக்காத போது, நம்ம எல்லாரும் வெறுத்து, நம்ம எல்லாரும் தள்ளப்பட்ட நிலைமையில நாம் இருக்கும் பொழுது, நம்மளை ஒருவர் அன்பின் கயிற்றினால் இழுத்து கொண்டு வந்து நம்ம மேல இருக்கிற கட்டுகளையும், நம்ம மேல் இருக்கிற சாபத்தையும், நம்ம மேல் இருக்கிற பாவத்தையும், நம்ம மேல் இருக்கிற தரித்திரத்தையும், நம்ம மேல இருக்கிற தேவையில்லாத காரியங்களையும் அவர் அகற்றி எரித்து அவைகளை அப்புறப்படுத்தி உங்களை இழுத்து கொண்டு வந்து அவைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு போஷிக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறார், உங்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த நன்மை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அன்பின் கயிற்றினால் இழுத்து கொண்டு வந்தவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மகா பெரியது. நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் நம்மளை இழுத்து கொண்டு வருகிறார். இழுத்து கொண்டு வந்து நம்ம மேல இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் கழுவி நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆகாரம் என்றால் அந்த வேத வசனத்துல ஆகாரம் கொடுத்தேன், இந்த வேத சத்தியத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு பக்கம் ஆகாரம் என்றால் சாப்பாடு, ஒரு பக்கம் ஆகாரத்தை கொடுத்தேன் என்றால் வேத வசனத்தை அவர் அதிகமாய் கொடுத்தார். வேத வசனத்தை அதிகமாய் அவர் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மகா பெரிதுங்க. இந்த நாட்கள்ல யாராவது மேல் நீங்க அன்பு வைத்து நீங்கள் தோத்து போய் அழுது கொண்டு, ஐயோ இந்த அன்பு என்னை கொல்லுகிறதே, இந்த அன்பில் இருந்து என்னால் வெளியில வர முடியலையே என்று நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் உலக அன்பு ஒரு நாள் மாயையாய் போய்விடும். உலக அன்பு ஒரு நாள் உங்களை அழித்து விடும். உலக அன்பு ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி அவருடைய அன்புக்குள்ளே போங்கள். அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு மகா பெரிதென்று முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம மேல பாராட்டின அன்பின் மித்தம் பிள்ளைகள் என்று அழைத்து கொண்டு வருகிறார். இங்க நம்ம மேல இருக்கிற பாவ சாபங்களும் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி இழுத்து கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் பாடுகளிலும் துக்கத்திலும் மரணத்திலும் வியாதியிலும் சாப்பாடு இல்லாத சூழ்நிலையில ஒரு இடத்தில் படுத்து கிடக்கும் பொழுது அந்த மனுஷனை பார்த்து, நீ ஏன் இப்படி படுத்து கிடக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும், நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறாய், நீ வா, உனக்கு தேவைகள் எல்லாம் நான் சந்திக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு போய் அந்த மனுஷனுடைய முகத்தை எல்லாம் கழுவி விட்டு, அந்த மனிதருக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு, அந்த மனிதனுக்கு எப்படி நீங்கள் ஒரு புது துணியை கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார வைத்து அவருக்கு எப்படி ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறீர்களோ, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து, என்னுடைய அன்பின் கயிற்றினால் உன்னை இழுத்து கொண்டு வந்து என்னுடைய நல்ல ஆகாரமாகிய வார்த்தையை, நல்ல ஆகாரமாகிய சத்தியத்தை உனக்கு நான் போஷித்து, உனக்கு நான் நல்ல ஆகாரத்தை உனக்கு நான் உண்ணும்படி கொடுத்து உன்னை நான் வழிநடத்தும் பொழுது எல்லா கண்களுக்கு முன்பாக நீ பெரிய ஜாதியாய் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அன்பின் கயிற்றுக்குள்ள போங்க. அந்த அன்பின் கயிற்றை நீங்க தேடுங்க. அந்த அன்பானவர் உங்களை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் அந்த அன்பின் கயிறு எங்க என்று நீங்கள் தேடி அந்த அன்புக்குள்ளே ஓடி நீங்கள் சுதந்தரிக்கும் பொழுது அவர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட்டதெல்லாம் போதும். எந்த மனுஷன் மேலேயாவது அன்பு வைத்து துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களா? நீங்க எந்த மனுஷன் மேலேயும் அன்பு வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இந்த பூமியில அன்புக்கு சொந்தக்காரர் யாரும் கிடையாது. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து திறந்து பார்க்கும் பொழுது அவர் நம்ம மேல வைத்த அன்பு மகா பெரிது, நம்ம மேல வைத்த கருணை மகா பெரிது, நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை மகா பெரிது. அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வசனத்தின் மூலியமா இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் யார் மேலேயும் அன்பு வைக்காதீர்கள். நீங்கள் அன்பு வைத்தால் ஒரு நாள் அந்த அன்பு மாய்மாலமாய் போய்விடும். ஒரு நாள் அந்த அன்பு மரித்து போய்விடும். ஒரு நாள் அந்த அன்பு உங்களை விட்டு தூர போய்விடும். ஒரு நாள் அந்த அன்பு உங்களை தள்ளி விட்டு விடும். அந்த அன்பை எல்லாம் தேடாதீர்கள். இயேசு கிறிஸ்து மகா பெரியவராய் இருந்து உங்களை நடத்துகிறாரே. எப்படி நடத்துகிறார்? உங்களை போஷிக்கிறாரே. போஷிக்கிறார். உங்களை காப்பாற்றுகிறாரே. காப்பாற்றுகிறார். அழைக்கும் பொழுதும் அன்போடு அழைத்தார். உங்களை கழுவும் பொழுதும் அன்போடு கழுவினார். உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் உங்கள் மேல இருக்கிற அன்பின் மித்தம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்க. இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம் மேல வைத்த அன்பின் மித்தம் நாம் அவர் மேல் அன்பு வைக்கிறோம். வேத வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாருங்க, அந்த வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்களேன். முந்தி அவர்தான் நம்ம மேல அன்பு வைத்து நம்மளை உருவாக்குகிறார். அவர்தான் நம்ம மேல அன்பு வைத்து ஒரு தாயின் கருவிலை வைக்கிறார். அவர்தான் நம்ம மேல அன்பு வைத்து இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். அவர்தான் நம்ம மேல அன்பு வைத்து நம்மளை வாழ வைக்கிறார். அவர்தான் நம்ம மேல அன்பு வைத்து நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! அவர் நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் நாம் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் நாம் என்ன செய்கிறோம்? அவர் மேல் அன்பு வைக்கிறோம். அவர் எப்படி நம்ம மேல அன்பு தெரியுங்களா? அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவர் பல பாடுகளை சந்திக்கிறார். அப்ப உங்க மேல வச்ச அன்பின் மித்தம் அவர் உங்களை யோசிக்கிறார். அவர் காலில் முள்ளெல்லாம் குத்தி கல்லெல்லாம் அடிபட்டு ரத்தங்கள்லாம் வரும் பொழுது அவர் அந்த வலிய ஒரு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்காமல் அவர் யோசித்தது உங்களை மாத்திரம்தான். ஏன் தெரியுமா யோசிக்கிறார்? உங்கள் மேல வைத்திருந்த அன்பு. அவரை சவுக்கால் அடித்து சரீரத்தை முதுவெல்லாம் கிழிக்கும் பொழுது அவர் உங்கள் மேல வைத்த அன்பின் மித்தம் அவர் பொறுமையாய் சகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யோசித்தது எல்லாம் உங்களை மட்டும்தான். அவர் நினைத்தது எல்லாம் உங்களை மட்டும்தான். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி யோசித்ததுனால பாருங்க, நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார். நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம மேல வைத்த அன்பின் மித்தம் இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! இந்த வேத வசனத்தை பாருங்க. முந்தி அன்பு வைக்கிறார். அவர் தடுமாறினார். அவர் அடிக்கும் பொழுது அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்ட பொழுது அவர் உங்கள் மேல வைத்த அன்பு சகலத்தையும் தாங்கினது. சகல பிரச்சனையும் தாங்கினது. சகல உபத்திரவத்தையும் தாங்கினார். அவர் ஒரு கையில் ஆணி அடித்து விட்டு இன்னொரு கையிலே ஆணி அடிக்கும் பொழுது அந்த ஆணியை திரும்பி பார்க்கும் பொழுது அவருக்கு உங்கள் மேல வைத்திருந்த அன்பை மாத்திரம்தான் அவர் யோசித்தார். இந்த மரணத்தை நான் ஜெயித்து விட்டேன் என்றால் என் பிள்ளைகள் அநேக உபத்திரவத்தை ஜெயிப்பார்கள் என்று அவர் உங்கள் மேல வைத்த அன்பின் மித்தம் பல காரியங்களை இயேசு கிறிஸ்து சகித்து போகிறார். அல்லேலூயா! நீங்கள் தயவு செய்து அந்த இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே ஒடியாருங்கள். ஒடியாந்தவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அவருடைய சத்தியத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அந்த அன்பானவரிடத்தில் நீங்கள் அன்பாய் பழக வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் மேல் அன்பை வைத்து நீங்கள் அவமானப்படுவதை பார்க்கணும். உங்களுக்கென்று அன்பு காட்டுறாரே, உங்களுக்காக மரித்தாரே, உங்களுக்காக உயிர் தெழுந்தாரே, உங்களுக்காக இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறாரே, தயவு செய்து அவர் மேல் நீங்கள் அன்பு கூறுங்கள். வேத வசனம் பாருங்க எவ்வளவு அழகா நம்ம கற்றுக் கொடுக்கிறது பாருங்களேன். அவர் முன்னாடியே நம்ம மேல அன்பு வச்சிட்டார். அந்த அன்பின் மித்தமாய் இயேசு கிறிஸ்துவை தேடி ஆலயத்துக்கு ஓடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய சத்தியத்தை நாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதற்காக பல இடங்களுக்கு ஓடுகிறோம். வார்த்தையை கேட்கிறோம். எத்தனையோ டிவி சேனல் ஆன்லைன் மூலியமாய் தேவனுடைய சத்திய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதனால? அவர் நம் மேல வைத்த அன்பின் மித்தம் நாம் அவர் மேல் அன்பு வைக்கிறோம். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா! அன்பு காட்டுறவங்க கிட்ட தாங்க நீங்க அன்பு காட்ட முடியும். அன்பு காட்டாம வெறுப்பையே காமிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்க எப்படி அன்பு காட்ட முடியும்? உங்கள் மேல அன்பு வைத்தவர் பெரிய தெய்வம்.
அவர் மேல் நீங்க அன்பு வைக்கும் பொழுது அவர் பெரிய காரியத்தை உடைய வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லும் பொழுது, நாம் பாவிகளா இருந்த பொழுது நம் பாவத்தை கழுவுறதற்காக வந்தார். வாசிக்க கேட்போமே. பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக மரிக்கிற ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற மனுஷனை பார்க்க முடியுமா? உதவி செய்து விட்டா கூட அந்த உதவி நமக்கு உபத்திரவமா மாறி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன சொல்லுகிறது பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு நமக்காக மரித்ததினாலே, பாருங்க, நம்ம பாவி, நமக்காக அவர் மரிக்கிறார். நாம் சாபத்தில் அடிபட்டவர்கள், நமக்காக அவர் மரிக்கிறார். அக்கிரமத்தை செய்தவர்கள், நமக்காக அவர் மரிக்கிறார். நாம் பல இடங்களில் தவறி விழுந்தும் பல இடங்களில் பாவத்தை பிடித்து கொண்டும் இயேசு கிறிஸ்துவை தேடாத பொழுது கூட அவர் தேடி வந்து அன்பு காட்டுகிறார். அல்லேலூயா. அந்த அன்பை பாருங்க. தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பு, இயேசு கிறிஸ்து உங்க மேலே அன்பு வைத்தார் என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், அவர் உங்களுக்காக சிலுவைக்கு போனார். அவர் உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அவர் உங்களுக்காக மரணத்தை கூட அவர் சந்தித்தார். அவர் உங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தும் வந்தார். அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு அவரை அடக்கம் பண்ணினதற்கு பிற்பாடு கூட 3 நாள் கழித்து அவர் மீண்டு ஏன் வந்தார்னு கேட்டீங்கன்னா, உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் மித்தம், உங்களை நேசிக்கிறதின் மித்தம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு ஜீவனோடு அவர் வெற்றி சிறந்தவராய் அவர் மீண்டு வருகிறதற்கு ஒரே காரணம் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு. அவர் வந்த உடனே உங்களை தான் சந்திக்கிறார். அவர் வந்த உடனே உங்களுக்கு தான் ஆறுதலை கொடுக்கிறார். அவர் வந்த உடனே உங்களுக்கு தான் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவர் வந்த உடனே உங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அன்பு மகனே, மகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக போய்விடுங்கள். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த அன்பு சகலத்தையும் மூடும். அந்த அன்பு உங்களை வழிநடத்தும். அந்த அன்பு உங்களை காப்பாற்றும். அந்த அன்பு உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலக அன்பெல்லாம் ஒரு நாள் நம்மளை தள்ளிவிடும். இந்த உலக அன்பெல்லாம் ஒரு நாள் நம்மளை அவமானப்படுத்தி விடும். இந்த உலக அன்பெல்லாம் ஒரு நாள் நம்மளை வெறுத்து விடும். அவன் மேல அன்பா இருக்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன் கூடயே இருப்பேன், எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள். அந்த அன்பெல்லாம் மாய்மாலம். அந்த அன்பெல்லாம் உண்மை இல்லை. அந்த அன்பு உங்களை ஏமாற்றும். அந்த அன்பு உங்களை கண்ணீர் விட வைக்கும். அப்படிப்பட்ட அன்பில் நீங்கள் போகாதீர்கள். உங்களுக்கு என்று அன்பின் மறுரூபமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதருடைய அன்பு மகா பெரியது. அல்லேலூயா. அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகள், நாம் சாபத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம், உளையான சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறோம், அக்கிரமத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடக்கும் பொழுது கூட அவருடைய கரத்தை நீட்டி, கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி, நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி, நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லுகிறாரே. அவர் எதற்காக சொல்லுகிறார்? அவர் உங்கள் மேல வைத்த அன்பு வெறிதுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நம்ம சரீரம் எல்லாம் அழுக்கா இருந்தா மனுஷன் வந்து நம்ம பக்கத்துல உட்கார்றதுக்கு யோசிப்பார்கள். அவ்வளவு பெரிய தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர், பெரியவர், எல்லாருக்கும் மேல பெரியவர், உன்னதத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறவர். அவர் இறங்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறாரே. வாக்கு கொடுத்த தெய்வம் அவர். அவர் எப்படி நம்மளை விட்டு பின்வாங்கி போவார்? நாம் விலகி போனாலும், நாம் விட்டு போனாலும், நாம் என்ன தவறுகள் செய்தாலும் தவறுகளை எல்லாம் அவருடைய அன்பு மறைத்துக் கொள்ளுகிறது. அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பை எப்படி தெரியுங்களா வெளிப்படுத்துறாரு? ஒருத்தங்க அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? உங்களுக்கு பணத்தை கொடுத்தோ அல்லது உங்ககிட்ட ஜாலியா பேசியோ அன்பை பல விதத்துல காட்டுவார்கள்.
ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவர், நம் அப்பா, நம் ஜீவன் உள்ளவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறது என்ன? மரணத்தை சந்திக்கிறார். உங்கள் பாவங்களுக்காக என்ன செய்தால் உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும், என்ன செய்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், என்ன செய்தால் உங்களுடைய சாபம் கழுவும், என்ன செய்தால் உங்களுடைய அக்கிரமம் கழுவப்படும் என்று அவர் நிதானமாய் யோசித்து தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க வருகிறார். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை மரண பரியந்தம் போகிறார். கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துகிறதற்கு அவர் சிலுவைக்கு அவர் போகிறார். அங்கே போய் அவரை துன்புறுத்துகிற துன்புறுத்தை அத்தனையும் உங்களுக்காக சகித்துக் கொண்டார். உங்கள் மேல் இருக்கிற அன்பின் மித்தம் அவர் சகித்துக் கொண்டார். உங்கள் மேல் இருக்கிற நேசத்தின் மித்தம் அவர் சகித்துக் கொண்டார். உங்கள் மேல் இருக்கிற கிருபையின் மித்தம் அவர் சகித்துக் கொண்டார். ஏனென்றால் முன்னாடி அன்பு வைத்தவர், உங்களுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களுக்கு முன்னாடியே உங்களை அறிந்து கொண்டவர். மேலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளா இருக்கிறோம், அவர் பாராட்டின் அன்பின் மித்தம் அழைக்கிறார். இரண்டாவது, அன்பின் கைத்தினாலே நம்மளை இழுத்து கொண்டு வந்து நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி போஷிக்கிறார். மூணாவது பார்க்கும் பொழுது முன்னாடி மேல வச்ச அன்பின் மித்தம் உன்னை இழுக்கிறேன், உன்னை சுமக்கிறேன், உன்னை தாங்குகிறேன், உன்னை தப்புவிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை கழுவுகிறவர், நம்மளை காப்பாற்றி கரை சேர பண்ணுகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர். வேத வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். அவர் நம் பாவிகளா இருந்தும் கூட அவர் நம்ம மேல அன்பு வைக்கிறார். அந்த அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறார்னா, அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்படி? நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தும் உங்களுக்காக விளங்க பண்ணுகிறார். இன்றும் உங்களுக்காக விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மறந்து போகாதீர்கள், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறவர், ஜெயத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கட்டளையிடுகிறவர். தயவு செய்து உலகத்தில் உள்ளவர்கள் மேல் அன்பை வைத்து ஏமாந்து போய்விடாதீர்கள். நீங்க எண்ணத்தை அன்பு காட்டி, நீங்கள் எண்ணத்தை கொடுத்து எண்ணத்தை தாங்கினாலும் அந்த அன்பு ஒரு நாள் உங்களை கஷ்டப்படுத்திவிடும். அந்த அன்பு உங்களை ஒரு நாள் தள்ளிவிடும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த காலை, இந்த ஓய்வு நாள்ல தெளிவாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் அன்பு மகா பெரியது. இயேசுவின் அன்பு பயமில்லாதது. இயேசுவின் அன்பு கிருபை நிறைந்தது. இயேசுவின் அன்பு நம்மளை பத்திரமாய் நடத்துகிறது. இயேசுவின் அன்பு நம்மளை தாங்குகிறது. இயேசுவின் அன்பு நம்மளை மறைக்கிறது. இயேசுவின் அன்பு நம்மளை போஷிக்கிறது. இயேசுவின் அன்பு நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உலக அன்பு எல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும், மாறி போய்விடும். மாறாத அன்பு நாம் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிதாவானவர் நம் மேல எப்படி அன்பு வைச்சு, பிதாவானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்தாரோ அப்படி அவர் நம் மேல அன்பு வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க கேட்போமே. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல சொல்றத கேளுங்களேன், எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பிதா என்னில் எப்படி அன்பா இருந்து பொல்லாத சத்துருவுகளுக்கு விலக்கி, பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி, மரணத்துல ஜெயத்தை கொடுத்து எல்லா காரியத்திலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணினாரோ, அதே போல நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் மித்தம் பல பாடுகளையும், பல உபத்திரவங்களையும், பல நிந்தைகளையும், பல கேவலத்தையும், பல துக்கத்தையும் நான் கடந்து போக நான் கிருபை செய்வேன். ஏனென்றால் நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மகா பெரிதென்று அவர் சொல்லுகிறார். அந்த அன்பை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு நம்மளை நடத்தும். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று ஆசிக்கிறோமே. அந்த அன்பின் மித்தம் தாங்க நம்ம மேல அவர் கருணை வைத்திருக்கிறார். அவருடைய தயவு நம்மளை தாங்குகிறது. அவருடைய அன்பு நம்ம கிட்ட இருக்கிற பயத்தை விளக்குகிறது. அன்பாய் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு மனுஷனிடத்துல நீங்கள் அன்பாய் பேசும் பொழுது அந்த அன்பு அவனிடத்தில் இருக்கிற பயத்தை விளக்கிவிடும். ஏனென்றால் நம்ம கிட்ட அன்பா பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறாரே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் அன்பானவர்கள் என்று எப்படி ஒரு மனுஷன் யோசிக்கிறானோ, அதே போல இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் மித்தம் உங்களுடைய பயத்தை எல்லாம் விளக்கி விடுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய பயத்தை எல்லாம் விலக்கி விட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும். அவருடைய கருணை நம்மளை காப்பாற்றுகிறது.
அவருடைய தயவு நம்மளை தாங்குகிறது. அவருடைய காருண்யம் நம்முடைய கர்மத்தை எல்லாம் கழுவுகிறது, பாவத்தை எல்லாம் கழுவுகிறது. அவருடைய தயவின் மித்தமாய், நம் மேல வைத்த தயவின் மித்தமாய் நாம் இன்றும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அன்பை நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காது. வேதத்தை திறந்தால் அந்த அன்பு வரும். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் உட்கார்ந்தால் அந்த அன்பு வரும். ஒரு தாயார் பயங்கரமாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவரை நேசிக்க யாரும் இல்லை. அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு வீட்டில் உள்ள அவமானத்தின் மித்தமாய் நான் மரித்து போவதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது என்று அந்த தாயார் அழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அன்பு காட்ட யாரும் இல்லை, நேசிக்க யாரும் இல்லை, அரவணைக்க யாரும் இல்லை, காப்பாற்ற யாரும் இல்லை. அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஒரு நாள் அதை அந்த தாயார் அழுது கொண்டு இருக்கிறதை ஒரே ஒரு நபர் பார்த்து அந்த தாயாரினிடத்தில் வந்து அந்த தாயாரை சந்தித்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் உங்களுக்கு மகனா இருந்து பல காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அந்த தாயாரை கரத்தை பிடித்து, ஏனென்றால் ஏன் அந்த ஆள் அந்த தாயாரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும், அந்த தாயார் மேல அந்த மனிதனுக்கு அன்பு வருகிறது. அந்த அன்பின் மித்தமா அந்த தாயாரை கூட்டிக் கொண்டு போய் அந்த தாயாருக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் செய்து ஒவ்வொரு நாளும் அந்த தாயாருக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அந்த தாயாரை நன்றாய் பார்த்து கொள்கிறார்கள். ஏன் பார்த்து கொள்கிறார்கள்? அந்த நபருக்கு அந்த தாயார் மேல அன்பு வருகிறது. யாரோ ஒருவன் யாரோ ஒருத்தங்களை கூட்டி கொண்டு போய் சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுத்து அடைக்கலம் கொடுக்க முடியுமா? முடியாது. அன்பு யார் மேல இருக்கிறதோ, யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நீங்க உதவி செய்ய முடியும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு உங்களை சகலத்தையும் கடந்து போக கிருபை தரும். என்னுடைய அன்பு உங்களை காப்பாற்றும். என்னுடைய அன்பு உங்களை வழிநடத்தும். என்னுடைய அன்பு உங்களுக்கு நன்மை செய்யும். நான் இன்று முன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் இன்று முன்னை போஷித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இன்று முன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், நான் இன்று உனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன், பல இருள்களை நீ கடந்து போவாய் என்று இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிறைந்த வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மகா பெரிது. அவர் வரத்த குடம் நம் மேல வைத்திருக்கிற அன்பின் மித்தம் கொடுக்கிறார். சுகத்த குடம் நம் மேல வைத்திருக்கிற அன்பின் மித்தம் அவர் கொடுக்கிறார். தயவு செய்து அவரை தேடுங்கள். தயவு செய்து அந்த அன்பை தேடுங்கள். அந்த அன்பு உங்களை விடுதலையாக்கும். அப்படித்தான் பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு வைத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைத்து இரவும் பகலும் நமக்காக முழங்காலில் நின்று பிதாவை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். எதனால? நம் மேல வைத்த அன்பின் மித்தம். என் பிள்ளைகள் இன்னைக்கு திருந்துவார்கள், என் பிள்ளைகள் நாளைக்கு திருந்துவார்கள், என் பிள்ளைகளுடைய பாவங்கள் கழுவப்பட, பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை நான் போஷிக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளை நான் காப்பாற்றி கரை சேர்த்த வேண்டும் என்று சொல்லி பிதாவானவரை குமாரன் நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் பல பயத்தின் மித்தமாய் நாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உடைய பயத்தை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை போஷிக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் தேடி அவருடைய அன்புக்குள்ளாக நீங்கள் போய்விட்டால் அந்த அன்பு என்ன தெரியுமா செய்யும்? ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு விளக்கமாய் சொல்லுகிறது, அன்பை நமக்கு அருளினார். அந்த அன்பின் மித்தம் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது, உங்களை துக்கப்படுத்தாது, உங்களை அவமானப்படுத்தாது, உங்களை கண்ணீர் விட வைக்காது, உங்களை தள்ளி விடாது. அல்லேலூயா. பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால். நாட்கள்ல அன்பை நம்ம மேல ஊற்றுறாருங்க, நம்ம மேல அபிஷேகத்தை ஊற்றுறாருங்க, நம்ம மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுறாருங்க, நம்ம மேல கருசனைய ஊற்றுறாருங்க, நம்ம மேல தாளந்துகளை ஊற்றுறாருங்க, நம்ம மேல தயவை ஊற்றுறாருங்க. என்ன காரணம்? அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு பெரிது. அதை ஊற்றி
என்ன சொல்லப்படுகிறது? அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு வைத்திருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயம் இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை, இந்த ஓய்வு நாளிலே இந்த வேத வசனம் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. உங்களை கட்டாயம் விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மகிழ்ச்சி கொடுத்து, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை சத்திய துளியின் வசனத்தின் மூலியமா இந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டது போதும், அவர் அன்பு என் மேல் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருக அவருடைய நாமத்தை பிடித்துக் கொண்டு நடங்கள். அன்பு, கர்த்தருடைய அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. மனுஷனிடத்தில் அன்பை தேடி போனால் அவன் வெட்கப்படுத்துவான். இந்த உலக அன்பினால் இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த அன்பை நீங்கள் வைத்து பாருங்கள். ஒரு நாளும் உங்களை அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை அவர் துக்கப்படுத்த மாட்டார். ஒரு நாளும் உங்களை அவர் தள்ள மாட்டார். அவருக்கு தள்ள தெரியாது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மேல வைத்த அன்பின் மித்தம் சகல காரியத்தையும் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். சகல உபத்திரவத்தையும் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். சகல பாடுகளையும் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இந்த நாட்களில் நிரந்தரம் இல்லாமல் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் கொஞ்சமாவது யோசித்து பார்த்து, சகலத்தையும் கொடுத்தவரை நோக்கி பார்த்து, அடுத்த நிமிஷம் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பை உலகத்தில் வைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த அன்பை வையுங்கள். யாரு மேலேயாவது அன்பை வைத்திருப்பீர்கள், ஆனால் அந்த அன்பை அப்படியே தூக்கி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை தாங்குவார். அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ அன்பை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அத்தனை அன்பும் மாய்மாலம் தான். அத்தனை அன்பும் உண்மை இல்லாததுதான். அன்போடு ஒரு திருமணத்தை பண்ணுகிறோம். அந்த திருமண வாழ்க்கையில் நாம் எத்தனை நாள் மனைவியோடு வாழ முடியும்? எத்தனை நாள் கணவனோடு வாழ முடியும்? எத்தனை நாள் பிள்ளைகளோடு வாழ முடியும்? அன்பை வைக்கிறோம். அன்பா இருந்தேன், இவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று அழுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் துக்கப்பட்டு தான் நிற்க வேண்டும். நீங்கள் துக்கப்படுகிறதுனால், நீங்கள் வேதனைப்படுகிறதுனால் ஒரு முழம் கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா? அது முன்கூட்டியே அந்த அன்பை நீங்கள் நிதானமாய் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். முன்கூட்டியே அந்த அன்பை நீங்கள் நிதானமாய் யோசித்து வைத்திருப்பீர்களானால் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களே, நீங்கள் நிதானமாய் இருந்திருப்பீர்களே, நீங்கள் சமாதானத்தோடு இருந்திருப்பீர்களே என்று பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். பல மனிதரிடத்தில் நான் பார்க்கிறோம். தயவு செய்து நீங்கள் யாரு மேலையும் அதிகமாய் அன்பை வைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மேல அன்பை வைத்து அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அருளப்பட்ட அந்த அன்பை தயவு செய்து இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். யார் மேல அன்பு வைக்க வேண்டும்? பூரணமானவர் மேல நீங்கள் அந்த அன்பை வைக்க வேண்டும். வாசிக்க கேட்போமே. 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க கேட்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அந்த வேத வசனம் எவ்வளவு அழகா விளக்க சொல்லுகிறது பாருங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. ஐயோ, அன்பு காட்ட யாரும் இல்லை, இந்த மனுஷங்கிட்ட அன்பு காட்டிட்டேன், இந்த மனுஷன் என்னை குறித்து ஏதோ ஒரு இடத்துல சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டான், அந்த பயத்துல இருக்கிறீங்களா? இந்த மனுஷன் நான் நம்பி போனேன், இந்த மனுஷன் என்னை கேவலப்படுத்திட்டான், அந்த பயத்துல இருக்கிறீங்களா? ஐயோ, நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க பயத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய பயம் விலக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பின் மித்தம், உங்கள் மேல அன்பு வைத்த தேவனை நீங்கள் தேடும் பொழுது அந்த அன்பு சகலத்தையும் மூடும். அப்படித்தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. பயப்படுகிறவன் யார் பயப்படுவான்? தேவன் மேல் அன்பு இல்லாதவன் மட்டும்தான் பயப்பட வேண்டும். நீங்கள் எல்லாம் தேவ அன்பினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்க ஏன் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா. மனுஷன் மேல வச்சிருக்கிற அன்பை எல்லாம் எடுத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பை ஆழமாய் விதைத்து விடுங்கள். அது ஒரு நாள் உங்களை காப்பாற்றி வழி நடத்தும். அல்லேலூயா. வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அன்பிலே பயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே பயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே துயரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே தரித்திரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே கண்ணீர் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே வறுமை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே உபத்திரவம் இல்லை.
மனுஷ அன்புல இதெல்லாம் இருக்குது, இயேசுவின் அன்பில இதெல்லாம் இல்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே இவைகள் எல்லாம் இல்லை, பயம் இல்லை. ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் தெய்வத்தின் மீது அளவுக்கு அதிகமாய் அன்பு வையுங்கள், அவர் சகலத்தையும் இடத்திலே மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். நீங்க மட்டும் போதும்பா என்று சொல்லி அவருடைய கரத்தை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளும் பொழுது வா என்று சொல்லி அவர் அழைத்து செல்லுகிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். நமக்கு பயமா இருக்கிற ஆவியெல்லாம் அவர் கொடுக்கல, அவர் பயமில்லாத ஆவியாய் நம்மிடத்தில் வருகிறார். வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பின் மித்தம் என்னத்தை செய்கிறார் வாசிங்களே. நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு அன்பான ஒரு தெய்வம், எவ்வளவு அழகாய் நேசிக்கிற தெய்வம், எவ்வளவு அழகாய் போஷிக்கிற தெய்வம், எவ்வளவு அழகா காப்பாற்றுகிற தெய்வம், எவ்வளவு அழகா நன்மை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவியெல்லாம் நமக்கு கொடுக்கலீங்க. அவர் பயங்கரமானவர். பரிசுத்த ஆவி என்றால் பயங்கரமானது, பரிசுத்த ஆவி என்றால் புண்ணியம் நிறைந்தது, பரிசுத்த ஆவி என்றால் புனிதமானது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொன்னாரே. எதற்காக சொன்னார்? நீங்கள் பாவம் இல்லாதவர்களாய் பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்களானால் அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பயத்தின் ஆவிகளுக்கு அங்கே வேலை இல்லை, தருத்திரத்திற்கு அங்க வேலை இல்லை, துன்பத்திற்கு அங்க வேலை இல்லை, கண்ணீருக்கு அங்க வேலை இல்லை. ஏனென்றால் பயத்தின் ஆவி நம்மிடத்தில் இல்லை. பரிசுத்தரின் ஆவி, அன்பின் ஆவி நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பின்னே பயப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. பாருங்க, கொடாமல் பலமும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். நீ எவ்வளவு பலவீனப்பட்டு கிடந்தாலும் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. அந்த பலத்தின் அன்பை, பலத்தையும் அன்பையும் நமக்கு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவரை நீங்க இறுக பிடித்துக் கொண்டு அவருடைய சமூகத்தை நோக்கி ஓடும் பொழுது அவர் நம்மளை காப்பாற்றி கரை சேர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை இந்த ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து உங்களோடு தெளிவாய், உண்மையாய், பகிரங்கமாய் 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தையாய் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் வாங்கி உங்களுடைய இருதயத்திலே விதைத்துக் கொள்ளுங்கள். பயமெல்லாம் உங்களை விட்டு போகும், பதட்டம் எல்லாம் உங்களை விட்டு போகும், தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு போகும், கேவலம் எல்லாம் உங்களை விட்டு போகும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து பார்க்க, யூதாவின் புஸ்தகம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய வேற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம், இயேசு கிறிஸ்துவின் பலம், இயேசு கிறிஸ்துவின் நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காத்திருங்கள். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. ஏசப்பா என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நான் பாவம் செய்து கூட என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நான் பாவியா இருந்த பொழுது கூட என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நான் உளையான சேற்றில் கடந்த பொழுது கூட என் மேல் அன்பு வைத்து பல மீறுதல்களில் நான் உழன்று கொண்டிருந்தேன். அந்த இயேசு கிறிஸ்து என் மேல அன்பு வைத்ததை நான் மறந்து போக கூடாது. அந்த அன்பை நாம் இறுக பிடித்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, ஹல்லேலூயா, அந்த நித்தியமானவரை நீங்கள் தேடினீர்களானால் அந்த நித்தியமான அன்பு உங்களிடத்தில் வரும். அந்த நித்தியமானவரை இறுக பிடித்துக் கொண்டீர்களானால் அந்த நித்தியமானவர் உங்களை நடத்துவார். அந்த நித்தியமானவரை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்களானால் நித்தியமான ஆசீர்வாதத்தையும் நித்தியமான நன்மை, நித்தியமான பலனையும் கிருபையையும் உங்களுக்கு கட்டளிட தெய்வம் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? மனிதன் மேலே அன்பு வைக்காதீர்கள்.
உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே நீங்கள் அன்பு வைக்காதீர்கள். உலகத்திலே பல காரியத்தின் மேல் அன்பு வைத்து சேர்த்து வைத்து யாருக்கு அது பிரயோஜனமாய் போகிறது? யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த அன்பை நீங்கள் தேடுங்கள். நித்தியமான அன்பை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு உங்களை பயத்தோட வாழ வைக்காது. அந்த அன்பு உங்களை தருத்திரத்தோட வாழ வைக்காது. அந்த அன்பு வறுமையோட வாழ வைக்காது. அந்த அன்பு பஞ்சத்தோட உங்களை வாழ வைக்காது. நித்தியமான அன்புங்க, அழியாத அன்புங்க அது. அல்லேலூயா. அந்த அன்பை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க மேல அந்த அன்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த அன்பு பிள்ளைகளை காப்பாற்றும். அவர்களுக்கு அப்புறம் அவர்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றும். ஏனென்றால் அவர் நித்தியமானவர். அவர் மரணத்தை வென்றவர். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பல காரியத்தில் அன்பு வைத்திருப்பீர்கள், ஆனால் தயவு செய்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு வைங்க. அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் தெய்வத்தினிடத்தில் நீங்கள் நெருங்கி அன்பு கூற அந்த அன்பு என்ன தெரியுமா செய்யும்? வாசிக்க கேட்போமே. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் இந்த ஓய்வு நாள்ல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்களே. கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கரை சேர பண்ணி, தயவு காட்டி, அன்பு காட்டி, பாசத்தை காட்டி, பண்பு காட்டி உங்களை காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோமே. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரின் மேல் அன்பு வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வையுங்கள். இயேசு கிறிஸ்து என்றால் அன்புக்கு சொந்தக்காரர். இயேசு கிறிஸ்து என்றால் நேசத்துக்கு சொந்தக்காரர். இயேசு கிறிஸ்து என்றால் அழியாத நித்திய ஜீவனுடையவர். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர். ஆமென், ஆமென் என்று சொல்லுங்கள். வாழ்க்கையில் உள்ள பஞ்சங்கள், பட்டினிகள், தருத்திரங்கள், துக்கங்கள், பயங்கள், பதட்டங்கள், நெருக்கங்கள், எல்லா பாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி. அல்லேலூயா. விசுவாசிங்க கர்த்தருடைய சத்தியத்தை, விசுவாசிங்க கர்த்தருடைய புடமிடப்பட்ட வார்த்தையை. அந்த வார்த்தை உங்களை இருளை கடந்து போக பண்ணும். அந்த வார்த்தை தரித்திரத்தை கடந்து போக பண்ணும். அந்த வார்த்தை பஞ்சத்தை கடந்து போக கிருபையும். அந்த வார்த்தை தேவைகளை சந்திக்க செய்யும். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஒரு வேத வசனம் நமக்கு கடைசியாக சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க, உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில இந்த ஓய்வு நாளிலே சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நீங்க எத்தனை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க, இது எல்லாத்திலும் இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார். உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிந்துதான் நீங்கள் படப்போகிறீர்கள் தெரிந்துதான் உங்களோடு சேர்ந்து அவர் நெருக்கப்பட்டார், பாடுபட்டார், கண்ணீர் விட்டார், துக்கப்பட்டார், கேவலப்பட்டார், அவமானப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் தூதனானவர் உங்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் மித்தமும், இயேசு கிறிஸ்து உங்கள் மேல வைத்த அன்பின் மித்தமும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல வைத்த பரிதாபத்தின் மித்தமும் உங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம், வரப்போகிற நாட்களில் எல்லாம், வந்த நாட்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்து இந்த ஓய்வு நாளிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா நம்மளோடு பேசுகிறது பாருங்க. வேதம் பேசுங்க, சத்தியம் பேசும். புடமிடப்பட்ட வார்த்தையாச்சே, 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தை, அது நம்மளோடு பேசும். அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு, அந்த வார்த்தை நம்மளோடு அசைவாடும். அல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் மித்தமும் தமது பரிதாபத்தின் மித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார்.
அல்லேலூயா. திங்கட்கிழமையிலிருந்து இன்று காலை வரை உங்களை சுமந்து கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த ஓய்வு நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை இந்த வாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து தூக்கி சுமந்து வருவார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறீர்கள், கர்த்தருடைய கரத்திலே வளையப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை ஒரு தீங்கும் துக்கப்படுத்தாது, ஒரு கேவலமும் உங்களை துக்கப்படுத்தாது. ஏனென்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். நம்மளை நடத்துகிறவர் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். நம்மளை வழிகாட்டுகிறவர் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். நம்மளை போஷிக்கிறவர் சத்தியம் பண்ணப்பட்டவர், நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அவர் மேலே அவர் ஆணையிட்டு கொண்டவர். அவர் ஆணையிட்டிருக்கிறார், நம்மளை காப்பாற்றுவார். அவர் ஆணையிட்டிருக்கிறார், நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார், நம்ம மேல் ஆணையிட்டிருக்கிறார். அவர் நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். அல்லேலூயா. காப்பாற்றப்படுவோம், விசுவாசியுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். பாருங்க, இதுவரைக்கும் நடந்து வந்தோம், இனிமேலும் நடக்க போகிறோம். இதுவரைக்கும் பார்த்தவர், இதுவரைக்கும் பாதுகாத்தவர், இதுவரைக்கும் நேசித்தவர், அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் நம்மளை போஷிப்பார், அவர் நம்மளை காப்பாற்றுவார். உங்களுக்கு இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தார்? மனுஷன் மேலே அன்பு வைக்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பு மகா பெரிதென்று அவர் இந்த வேளையிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய தலைகளை தாழ்த்தி இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்ட உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை வாளாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நீங்கள் மேலானவர்களாய் வாழ்வீர்கள். உடைய இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து விட்டு ஒரு கரத்தை பரத்துக்கு நேராய் உயர்த்தி முழங்காலில் நின்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இன்னும் அவருடைய அன்பினால் நம்மளை எடை கட்டி சமாதானத்தை கட்டளிடுவார். ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக, தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்தினப்பா. இந்த அதிகாலை, இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக, இந்த தருணத்திற்காக நான் கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துறோம் அப்பா. பிள்ளைகளுடைய பயத்தையும், பிள்ளைகளுடைய தரித்திரத்தையும், பிள்ளைகளுடைய எல்லா இழந்து போன சூழ்நிலையும் மாற்றி நீர் உம்முடைய அன்பை உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் விதைத்து நீர் வழி நடத்த போற ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி நான் இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தேன், இனிமேலும் சுமந்து கொண்டு போகிறேன், இனிமேலும் நான் தாங்கி கொண்டு போகிறேன், இனிமேலும் நான் நடத்த போகிறேன், இனிமேலும் நான் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன், மாற்றுவேன் என்று உன் பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுமப்பா. பிள்ளைகளை பத்திரமாய் கிருபையில மறைத்து நீ நடத்த போற உம்முடைய ஸ்லாக்கியத்திற்காக கோடி நன்றிகள் செலுத்தினப்பா. இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தைகள் அத்தனையும் உன் பிள்ளைகள் இருதயத்திலே விதைத்துக் கொண்டு உன் பிள்ளைகள் சந்தோஷமாய் கடந்து போக நீ கிருபை தருவீராக. இந்த ஓய்வு நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளா இருக்கட்டும். மனுஷன் மேலே அன்பு வைத்து, மனுஷின் மேலே அன்பு வைத்து பிள்ளைகள் தள்ளப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பார்கள். எல்லா கேவலத்தையும் உடைய அன்பு மாற்றி பிள்ளைகளை நீர் வாழ வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, கிருபையில மறைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள புண்ணிய நாமத்தில், ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.